நானும் தேவனுக்கு பகையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா உலக சிநேகமெல்லாம் கட் பண்ணப்படணும், உலக காரியங்களெல்லாம் கட் பண்ணப்படணும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு சிநேகிதராக இருக்க முடியும். இப்போ உலக சிநேகம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பகையானவர்தா. பகையானவர் எப்படி நன்மை செய்வார்? உங்கள் 2 பேர் சண்டை போட்டீங்க, போட்டுட்டு உடனே பகையாக இருக்கவன் உங்களுக்கு நன்மை செய்வாங்களா? செய்வாங்களா? பகையாக இருக்கு. அப்போ தேவனுக்கு பகை. உலக சிநேகம் உலகத்துக்கு ஒத்தரசம் தரிக்கிறது, தேவனுக்கு பகை. ஸோ தேவனுக்கு பிரியமாக நடக்க தான் நான் பிரயாசப்படணும். அந்த உலகத்திற்கு உண்டான சிந்தை எடுத்து போட்டணும். அல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16. 1 யோவான் 2:15-16. உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாது இருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இப்போ முதல் வேதவசனம் சொன்னிச்சு பகை. உலக சிநேகிதம் ஏதோ பார்க்குறோமா, என்ன வணக்கம் வணக்கம் அப்படின்னு போயிடணும். உலக சிநேகிதம் கர்த்தருக்கு பகை. இப்போ என்ன ஆயிடுச்சு? உலகத்தில் உள்ளவைகளிலும் இப்போ அன்பு எங்கே வந்துருச்சு ஜனங்களுக்கு? என்னவா? உலகத்தில் உள்ளவைகள் மேல் அன்பு. உலகத்தில் உள்ளவைகள் மேல் அன்பு. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்து காரியங்களுக்காக நீங்கள் அன்பை காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா தேவனுக்கு உள்ளாக அன்பாக இருக்க முடியாது. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பைபிள் சொல்லுது பிதாவின். அப்போ இந்த உலகத்தின் காரியங்கள் தனி. உலகத்திலே நீங்கள் அன்பு கூர்ந்தால், உலகத்து காரியங்களிலே நீங்கள் அதிக சிரத்தை கொண்டால் பிதாவின் அன்பு இல்லைன்னு அர்த்தம். பிதா அன்பு வேணுமா? பிதா அன்பு வேணுமா? இப்போ நீங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. இப்போ உலகத்தை விட ஆவிக்குரிய காரியங்கள் தான் நீங்கள் அன்பு கூறணும், ஆவிக்குரியவர்கள் தான் அன்பு கூறணும். அல்லேலூயா.